ரைட். சராசரி. சராசரி இன்னும் பார்க்கல தானே? இங்கிலீஷில் ஆவரேஜ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்னமா சொல்லுவாங்க? மீன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்ன? மீன். சராசரின்னா என்னம்மா? மேத்தமெட்டிஷியன் யார் யார்? மேத்தமெட்டிக்ஸ் கை தூக்குங்க. 3. இங்கே அவர் எங்க உங்கள் கூட இன்னொருத்தர் இங்கே இருக்காரா? 4. இன்னொருத்தர் 6 பேரில் இருப்பீங்க. 4. சரி சொல்லுங்கள். சராசரின்னா என்ன சார்? ஆவரேஜ் சார். ஆமாம் தானே? ஆவரேஜ்னா சராசரி. சரி தெரிஞ்சதை சொல்லுங்கள். சரியா தப்போ? எத்தனை நம்பர் இருக்கோ அதை கூட்டி அதனால டிவைட் பண்ணு சார். சரி கவனிங்க. சராசரின்னா என்னென்னு. இப்போது 5 எண்களின் சராசரி 50 அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 5 எண்களின் சராசரி 50 அப்படின்னாக்கா 5 நம்பர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். மொத்தம் ஒவ்வொரு நம்பர் எவ்வளவு? 50 50 50 50 50 இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சதா? அதான் அர்த்தம். 5 எண்களின் சராசரின்னு சொன்னான்னு அர்த்தம். 5 எண்களின் சராசரி 50 அப்படின்னாக்கா 5 50 இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? சரி. அதை ஏன் சார் சராசரின்னு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த நம்பர் எக்ஸாக்டாக எல்லாமே 50 50 இருந்திருக்காது. ஒரு நம்பர் அதோட அதிகமாக இருந்திருக்கும், ஒரு நம்பர் அதோட சின்னதாக இருந்திருக்கும். ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணுவான்? பெரிய நம்பரில் எடுத்து சின்ன நம்பரில் போட்டு நிறைவேறுவான். மேடு பள்ளமாக இருக்கா? சமன்படுத்தணும்னா என்ன பண்ணுவீங்க? மேட்டை கரைச்சி பள்ளத்தில் போட்டுருவோம், சமமாயிரும். சமன்படுத்துகிற செயல் தான் இது சராசரி. இங்கிலீஷில் ஆவரேஜ். எப்படி சார்? 5 நம்பர் இருக்குது. எக்ஸாக்ட் நம்பர் இப்போ தான் சொல்ல போகிறோம். எக்ஸாக்ட் இதான் அந்த எக்ஸாக்ட் நம்பரு. இப்போ சராசரி பண்ணால் என்ன பண்ணும்? சரி சமம் பண்ணுறோம் எல்லாத்தையும். இங்கே உள்ள 20 தூக்கி இங்கே போட்டுடணும். போட்டால் இது என்னவாயிரும்? 50 மாறிடும். இங்கே உள்ள 10 தூக்கி இங்கே போட்டுறணும். எல்லாம் 50 50 ஆயிடுச்சா? இதுக்கு பேர் தான் சராசரி. அப்போ 5 எண்களின் சராசரி 50 அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 50 இருக்குன்னு அர்த்தம். 5 50 எவ்வளவு? 250. கேட்பான் கேள்வி. 5 எண்களின் சராசரி 50 எண்ணில் அவற்றின் கூடுதல் என்னன்னு கேட்பான். கூடுதல்னா நான் கூட்டி சொல்லணும். 5 50 எவ்வளவு? கணக்கு போடணுமா? அதுக்கு நோட்டில் எழுதணுமா? மேடம் புரியுதுங்களா? சரியா? அந்த சராசரி அதாவது மையப்புள்ளி, மையத்துக்கு இந்த மட்டம் தட்டுறோம்ல, அது 50 கொண்டு வந்து நிறுத்துறதா 40 நிறுத்துறதான்னு கண்டுபிடிக்கிறது தான் இது. இப்போது சராசரி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க அவங்கள. 5 எண்கள் 30 40 70 60 50 இருக்குது. இவற்றின் சராசரி காண்க அப்படிமா. என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் கூட்டுவோம். 70 140 200 250 250 டிவைடட் பை 5 அடித்தோம்னா எவ்வளோ கிடைக்கும்? 50. இதான் சராசரி. இது ஃபார்ம். அது கண்டுபிடிக்கிறது. என்ன அர்த்தம் அதுக்கு? 5 எண்களின் சராசரினா ஆமாம், ஒவ்வொரு 5 50 இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுதான் உண்மையான அர்த்தம். இதை புரிஞ்சுக்கிட்டால் நிறைய வேலை முடிஞ்சு போச்சு.
பார்க்கலாமா? ஒரு பள்ளியில் முதல் வகுப்பில் 36 மாணவர்களும் 2ஆம் வகுப்பில் 44 மாணவர்களும் உள்ளனர். முதல் வகுப்பில் மாணவர்களின் சராசரி 40 kg. 2ஆவது வகுப்பு மாணவர்களின் சராசரி 35 kg. சரியா? 2 வகுப்பு மாணவர்களும் சேர்ந்து சராசரி எடை என்ன? தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் கூட்டி டிவைட் பண்ணால் மாட்டிக்குவீங்க. ஏன்னா இதில் எத்தனை இருக்குது? 36 பேர் இருக்கான். அப்போ 36 44 இருக்குன்னு அர்த்தம். சரி, 36 40 இருக்குன்னு அர்த்தம். அடுத்த கிளாஸில் எத்தனை பேர் இருக்கான்? 44 பேர் இருக்கான். இப்போ 44 35 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 44 40 35 கூட்டி போட்டினா தப்பாயிரும். தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். 36 × 40 36 40 இருக்கா? முதல் வகுப்பில் கூட்டினோன்னா என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ண போகிறேன். வந்துருச்சு. 2ஆவது கிளாஸில் எத்தனை பேர் இருக்கான்? 44. ஒவ்வொரு நம்பர் எத்தனை பேர்? 35 kg இருக்கான். அப்போ 44 35 இருக்குது. டோட்டல் கிடச்சிரும். டோட்டல் எடை அந்த 2 கிளாஸ் மாணவர்களுடைய டோட்டல் எடை கிடச்சிருச்சு. டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இதான ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர்ஸு. 44 தானே? 35 44. ஆமாம். டோட்டல் எவ்வளவு? 80. 80 டிவைட் பண்ணு போட்டுனா இவ்வளோ. இப்படிலாம் அங்கே வராது, பயப்படாதீங்க. வந்தாலும் நீ போட்டுருவ. புரிஞ்சுது? பேசிக் புரிஞ்சுன்னா போட்டுருவீங்க. ஆமாம். சரி, 5 எண்களின் சராசரி அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை போடுங்க பாப்பா. நீங்கள் தான் சால்வ் பண்ணணும். இந்த கணக்கு போடுங்க. 5 எண்களின் சராசரி 50. ஒவ்வொரு எண்ணும் 2ஆல் பெருக்கப்பட்டால் அதன் பின் 5 எண்களின் சராசரி என்ன? அங்கெல்லாம் போகவே கூடாது. 5 எண்களின் சராசரி அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 50 இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? அவன் சொல்கிறான் ஒவ்வொரு எண்ணும் 2ஆல் பெருக்கப்பட்டால் எவ்வளவு? அங்கேயே முடிஞ்சு போச்சு. அழகாக பிரித்து அங்கேயே போட்டுருப்பேன். 2 5 100 இருக்குது. அப்போ எவ்வளோ சராசரியா? அந்த 5 எண்களின் சராசரி 100. வேலை முடிஞ்சு போச்சு. இவன் என்ன பண்ணியிருக்கிறான்? நீங்கள் பண்ணீங்களே வேகமாக. 5 × 50 100. சரியா? சரி, 5 × 50 250. இங்கே எப்படி போட்டிருக்காங்க? அதுக்கப்புறம் 250 × 2 500. திரும்ப 5ஆல் டிவைட் பண்ணுறாங்க. 100 வருது. இப்படி தான் போட்டிங்களா நீங்கள்? கரெக்டாக சராசரியை புரிஞ்சுன்னா இங்கேயே போடலாம். ஒவ்வொரு எண்ணையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிற 100 கிடைக்க போகுது. அப்போ 5 எண்களின் சராசரி மீண்டும் எவ்வளவு? 5 100. அவ்வளோதான். அம்மா புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் தேவையே இல்லை. ஏமா சிரிக்கிற? வேகமாக ஓடினாங்களே அதுக்கா? ஓடாதீங்க, ஜாலியாக போங்க. 4 தொழிலாளரின் சராசரி ஊதியம் 250. அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 250 இருக்குது. அதான் கேள்வி. அதில் முதல் 3 தொழிலின் சராசரி 300. அப்படின்னா எவ்வளவு? 3 பேர்த்துக்கு 300 300. அப்போ எவ்வளோ போச்சு? 900 ரூபா போயிடுச்சு. 4 பேர்த்தோட சராசரி 250. எவ்வளவு? 1000. அப்போ 4ஆவது தொழிலாளியின் ஊதியம் எவ்வளவு? 100 ரூபா. கணக்கு போடணுமா அதுக்கு? முதல் 3 பேர் தனியாக போயிட்டான். புரியுதா? 4 பேர் வச்சுருந்தோம்னா 250 250 250 250 4 250 1000. முதல் 3 பேரை மட்டும் தனியாக போடுறோம். 300 3 300 900. அப்போ அவனோட சம்பளம் எவ்வளோ? 4ஆவது ஆளுது 100 ரூபா. வேலை முடிஞ்சு. கணக்கு போடணுமா அதுக்கு? அதான் ரோபோ ஸ்கேன் பண்ணுறது. கொஸ்டினை புரிஞ்சுன்னா ஆன்சர் உன் மூளை கொடுக்கும். நீ புரிஞ்சு வச்சுருந்தால். அங்கெல்லாம் நான்லாம் யாருமே கிடையாது. நீ புரிஞ்சு வச்சுருக்கணும். இந்த சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுத்துருந்தா இந்நேரம் நீங்களாம் பயங்கரமாக இருந்திருப்பீங்க. இந்த சங்கி பயிர்கள்லாம் அங்கே வரவே முடியாது. அடுத்தது இது என்னப்பா? என்ற தொகுப்பின் கூட்டு சராசரி எனில் எக்ஸின் மதிப்பை காண்க.
கூட்டு சராசரி எல்லா நம்பரையும் கூட்டி எத்தனை நம்பர் இருக்குது? 1 2 3 4 5 5 நம்பர். இந்த ஸ்டார்டிங் நம்பர் என்னன்னு தெரிஞ்சாதான் கூட்டு சராசரி 20ஆ? 20. வேறு ஏதாவது ரூட்டு கண்டுபிடிக்கணும். எக்ஸின் மதிப்பு நம்ம டேரெக்டாக போடுற மாதிரி யோசிக்கலாருங்க. அப்போ எத்தனை இருக்குது? 1 2 3 5 நம்பரா? 5 20 இருக்குன்னு அர்த்தம். ஆமாவா? 20 20 20 20 20 5. ஓகே. ப்ளஸ் 8ஆ? 2 2ஆக கூட்டிகிட்டு வரான். சரி, சரி விடுங்க, இதுபடியே போட்டுக்கலாம். ஈக்குவேஷன் போட்டே போட்டுடலாம். ஏன்னா அப்படி நம்ம கொடுத்துருக்குறோம். சரி, அப்போ என்ன பண்ணுறோம்? எக்ஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 4 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ்ஸு 6 டிவைடட் பை 5. அதான சராசரி ஈக்குவல் டு 20. சராசரியோட இது நமக்கு தெரியும். 5 நம்பர் இருக்கா? 5 நம்பரை கூட்டி 5ஆல் டிவைட் பண்ணால் சராசரி கொடுத்துட்டான். அப்படின்னா 5 20 இருக்குன்னு அர்த்தம் நமக்கு. ஓகே, ஓவர். முடிஞ்சா? இப்போ என்ன பண்ணுறோம்? எக்ஸ் எல்லாம் எத்தனை எக்ஸ் இருக்குது மொத்தம்? 5 எக்ஸு. 5x ப்ளஸ்ஸு 20 ஈக்குவல் டு 100. இதெல்லாம் கூட்டுறோம். 2 ப்ளஸ்ஸு 6 6 6 12 12 8 20. அதான் 5. எத்தனை எக்ஸ் இருக்குது? 5 எக்ஸ் இருக்குது. 5 எக்ஸ். ஓகேவா? ரைட். 5 எக்ஸு ப்ளஸ்ஸு 20 ஈக்குவல் டு 100. இங்கே 20 எக்ஸு கூட என்னவா இருக்கார்? ப்ளஸ்ஸாக இருக்கார். அங்கே போனால் என்ன ஆயிரும்? மைனஸ் ஆயிரும். அதான் மைனஸ் ஆகி தான் 50. 5 எக்ஸ் ஈக்குவல் டு 50. ஓகேவா? எக்ஸ் கூட 5 என்னவா இருக்கார்? மல்டிப்ளிகேஷனில் இருக்கார். அதான் 5x. அங்கே போனால் என்ன ஆயிடுவார்? 80/5 டிவிஷனில் போயிடுவார். அப்போ அடிச்சிங்க அப்படின்னாக்கா 80ல் எத்தனை 5 இருக்குது? 16 5. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 16. இந்த நம்பர் 16னா இந்த நம்பர் எவ்வளவு? 18. இந்த நம்பர் எவ்வளவு? 20. 18 22ஆ? 22. அடுத்த நம்பர் எவ்வளவு? சாரி 20. இந்த நம்பரு 20. அடுத்தது 22. அடுத்தது 24. அதே மாதிரி இப்படியும் சொல்லலாம். இந்த எல்லா நம்பரோட மையப்புள்ளி அதான் வந்து என்னது? சராசரி. அந்த எண்களின் சராசரி மையப்புள்ளி. ஓகேவா? ரைட். அப்படியே கூட போட்டிருக்கலாம். தப்பு பண்ணிட்டேன் நான். இதை சரியாக புரிஞ்சிக்கல. சரி, அதை அப்புறம் பேசிக்கோம், விட்டுருங்க. அவ்வளோதாங்க சராசரி. சால்வ் பண்ணிட்டு வரீங்களா? புரிஞ்சுக்க. சராசரினா என்னென்னு கேள்வி கேளுங்க. கொஸ்டினை புரிஞ்சுக்கங்க, ஆன்சர் வரும். 2 டாபிக் போதுமா? இல்லை இன்னொன்று பார்க்கலாமா?